Friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு நாங்க சுவையான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு panல 2 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி கொள்றேன். கூடவே அரை தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம், அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விடுறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். வெந்தயம் கடுகு கரிஞ்சு போகாத மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் நல்ல சாஃப்டாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை வதக்க வேணும். இப்போ இதில் நான் 4 வெள்ளைப்பூடு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிள்ளை இலைகள் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ளலாம். இதில் நாங்கள் சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வதங்கும் வரைக்கும் வதக்க வேணும். இதில் நான் அரை தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ சீக்கிரமாகவே இது வதங்கி வரும். இப்போ இது நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ நாங்கள் மிச்ச இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். அரை தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் சேர்த்ததுக்கு அப்புறமாக வறுத்து அரைத்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இது யாழ்ப்பாணத்து குழம்பு மிளகாய் தூள். இதில் நான் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். அதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதை 1 நிமிஷம் கரிஞ்சு போகாத மாதிரி நல்ல லோ ஃப்ளேமில் வதக்கி கொள்ளலாம். வதங்கினதுக்கு அப்புறமாக நல்லா பழுத்த ஒரு தக்காளி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து இதை நாங்கள் வதக்கி கொள்ள வேணும். நாங்கள் சேர்த்துருக்கிற தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் மசிஞ்சு வர அளவுக்கு நாங்கள் இதை வேக வைக்க வேணும். அதுக்காக நான் இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொண்டா போதும் அந்த தக்காளி வேகிற அளவுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இதை மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கரண்டியால் தக்காளியை மசிச்சு விட்டு கொள்ளுங்க. இப்போ நான் இதில் பழப்புளி சேர்த்துக்கொள்ள போகிறேன். புளி கரைசல், அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அரை கப் தண்ணீரில் கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். புளி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் பாலும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நல்ல திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு கொதி வார அளவுக்கு நாங்கள் மூடி போட்டு மூடி கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விட்டு கொள்ளுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமாக நாங்கள் இதில் மீன் சேர்த்து கொள்ளலாம். நான் இந்த குழம்புக்கு விழல் மீன் 1/2 கிலோ சேர்த்துருக்கிறேன். தலையோடு தான் சேர்த்துருக்கிறேன். அப்போ அந்த குழம்புக்கு நல்ல வாசனை கிடைக்கும். நீங்களும் தலையோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி மீன் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி மிதமான தீயில கொதிக்க விடலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமாக நீங்கள் இதை கரண்டி போட்டு கிளறி விடக்கூடாது, மீன் உடைஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் இதை கரண்டி யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி இடைக்கடை கலந்து விட்டு கொள்ளுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். இப்போ மீன் குழம்பு 10 நிமிஷத்துக்கு அப்புறமாக நல்லாவே வெந்து ரெடியாகியாச்சு. குழம்பும் நாங்கள் தேங்காய் பால் சேர்த்ததால் நல்ல திக்காக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய பல வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.